இன்றைக்கு அவ கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன. ஜால்ரா அடிக்குது. விடுதலை சிறுத்தை திருமாவளவன் பேசுகிறார். உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா? சிந்திச்சு பாருங்க. மனசாட்சியோட நீங்க பேசுறீங்க. 41 உயிர் இழந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் ஏதோ குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டு விடுங்கள். இதே திருமாவளவன் திருச்சியிலே நீங்க மாநில மாநாடு நடத்துறீங்க. நீங்க எப்படி எல்லாம் உங்களை அலக்களிச்சார்கள் என்பது நீங்களே வெளிப்படுத்துறீங்க. இதே இடது கம்யூனிஸ்ட் விழுப்புரத்தில் மாநில மாநாடு நடத்தினாங்க. முழுமையா எங்களுக்கு அனுமதி கொடுக்கல என்று பத்திரிகையிலே வலைதளத்தில் வந்த செய்தியை மறந்துவிடாதீங்க. உங்களுக்கும் இதே நிலை ஒரு காலத்தில் வந்தே தீரும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, ஆயிரக்கணக்கான போராட்டம், ஒரு போராட்டம் 2 போராட்டம் அல்ல, ஆயிரக்கணக்கான போராட்டம் தமிழகத்தில் நடைபெற்றது. அத்தனை போராட்டத்துக்கும் அனுமதி கொடுத்தோம், அத்தனைக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். எந்த சம்பவம் இல்லாம எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்தினார்கள். அது ஜனநாயகமாக நாங்கள் பார்த்தோம். இந்த ஆட்சியில் ஜனநாயகத்தை பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு நாங்கள் எழுச்சி பயண கூட்டத்திற்கு ஒரு இடத்தை கேட்டோம். பஸ் நிலைய கரூர் பஸ் நிலையத்திற்கு பக்கத்தில் ரவுண்டானா ஒன்று இருந்தது. அந்த ரவுண்டானாக்கு அருகிலே எங்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி தர வேண்டும், எழுச்சி பயண பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட செயலர் அருமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் கேட்டார். கொடுக்கல. இந்த இடத்தை தான் கொடுத்தாங்க, இந்த சம்பவம் நடந்த இடத்தை தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வேற வழி இல்லாமல் அந்த இடத்துல நடத்தணும். ஆனா இதே திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 2 முறை அந்த கரூர் பஸ் நிலையத்துக்கு அருகில் இருக்கிற ரவுண்டானால நாங்க இங்க பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தோம். இதுதான் அதிமுக. நடுநிலையோடு நடந்தது அதிமுக. இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் திரு ஸ்டாலின் இருக்கின்ற திமுக அரசாங்கம் அமைந்த பிறகு 3 முறை அந்த கரூர் பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்டானால 3 முறை திமுக பொதுக்கூட்டம் நடத்தினீர்கள். உங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்கிறாங்க? ஏன் மற்ற கட்சிக்கு, மற்ற எதிர்கட்சிக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க? ஆக வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்கட்சியை ஒடுக்கின்ற சூழ்நிலையை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய கட்சி எதிர்காலத்தில் காணாமல் போயிருப்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால இந்த ஆட்டம் போடுறீங்க. இதுக்கெல்லாம் மக்கள் ஒரு காலத்தில் முடிவு கேட்கின்ற நேரம் வந்துவிட்டது என்பதை ஸ்டாலின் உணர வேண்டும். அதே போல தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை விற்குதில்ல, உண்மைதானுங்க? ஆக தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை விற்காத இடமே இல்லை. கிராமத்திலிருந்து நகர வரை போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு அப்பொழுதே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம். சட்டமன்றத்திலே முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து அதனால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சா அதை பயன்படுத்தி அந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டு என்று முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். சட்டமன்றத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. நான் தொலைக்காட்சியின் வாயிலாக இதை நான் வெளிப்படுத்தினேன், அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினேன். ஆனா இந்த அரசாங்கம் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்காத காரணத்தால இன்றைக்கு தமிழகத்திலே பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற இடத்துல கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. இதனால தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கின்றது. அதனால சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. இன்றைக்கு சிறுமி முதல் முதியோர் வரை பாலியல் சீண்டலுக்கு ஆளாவது இந்த கஞ்சா போதை ஆசாமையால. எங்க பார்த்தாலும் தமிழகத்தில் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு நடக்காத நாளே இல்ல. உண்மைதானே? இன்றைக்குதான் முதலமைச்சருக்கு நானோதை வந்து ஒரு 20 நாளைக்கு முந்தி தொலைக்காட்சியில் அவருடைய கருத்தை வெளிப்படுகிறார். இளைஞர்களே, போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்போ போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சி அவள் சின்ன பெண் ஆன பிறகு முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். ஆக இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் தான் பார்க்க முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள்.
செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.